அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் வந்து க்ளவுட் கிச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ளவுட் கிச்சன் பற்றி டீட்டெயிலாக வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ க்ளவுட் கிச்சன் அப்படின்னா என்னென்னா, நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து வெளியில் வந்து டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ வெளியில் ரெஸ்டாரண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீடு சும்மா சிம்பிள் கிச்சன் செட்டப்பில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் த்ரூ ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலியமாக நம்ம இது பண்ணுறது தான் க்ளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்லைன் ஆர்டர் மட்டும்தான் வந்து இதில் அவைலபிள். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பேசிக்கு. ஸோ நீங்கள் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெனு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன வந்து நீங்கள் வந்து கிச்சனில் வந்து உங்கள் கிச்சனில் சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் குக்கீஸ், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஸ்பெஷல் குக்கீஸ் இருக்குது, இல்லை ஸ்பெஷல் கேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணியோ சரி, ஒரு நார்மலாக சாம்பார் ரைஸ், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எதை வந்து சமைச்சு கொடுப்பீங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு மெனுவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? உங்கள் கிச்சனுக்கு ஒரு நேம் வைக்கணும், ப்ளஸ் லோகோ இருக்கணும் உங்கள் கிச்சனுக்கு. எக்ஸாம்பிள் அம்மாஸ் கிச்சன் இந்த மாதிரி, இல்லை அக்காஸ் கிச்சன் இந்த மாதிரி, இல்லை ஃப்ரெஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த நேம் போய் ரீச் ஆகுற மாதிரி ஒரு நேம் செலக்ட் பண்ணணும். தேர்ட் வந்து FSSAI லைசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். FSSAI அப்படின்னா என்னென்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து இப்போது எந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸ்லேயும் இந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு ட்ரஸ்ட்டும் வரும். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஒரு ரொம்ப வந்து இதுவாக இருக்கணும், தரமான இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப வந்து மற்ற எந்த எஃபெக்டும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இது எப்படின்னா 1 இயருக்கு ₹100 பே பண்ணால் போதும். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு 7 டேஸில் வந்துடும். ஓகே, இது மஸ்ட், இது கம்பல்சரி. ஸோ FSSAI லைசன்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சொல்கிறேன். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங். இப்போது நீங்கள் மெனு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் நேமும் வச்சுட்டிங்க. இப்போ நீங்கள் காஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி கேஸ் எவ்வளோ ஆகுது, ப்ளஸ் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க், ப்ளஸ் உங்களோட அந்த பேக்கிங் அதெல்லாமே சேர்த்து, வாங்குகிற க்ராசரிஸ் எல்லாமே சேர்த்து, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 60 அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25% 40% ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் காஸ்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 2 வந்து கிச்சன் செட்டப். ஸோ சமைக்க போகிறோன்னு பிளான் பண்ணியாச்சு, அதுக்குன்னு ஒரு கிச்சன் இருக்க வேணாமா? ஸோ ஸ்டார்டிங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்கள் கிச்சன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதில் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் கிச்சன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து ஹைஜீனாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் காக்ரோச்சஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஆண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீட்டாக இருக்கணும். கண்டிப்பாக டேபிள் இருக்கணும், ஆப்ரான், க்ளவுஸ், இந்த மாதிரி ஹெட் கேப் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். இல்லைனாலும் நீங்கள் வந்து அதான் நீங்கள் ஒரு க்ளீன் அண்ட் சேஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும், ஒரு பிலீவ் இருக்கும் உங்கள் மேலே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன தேவை எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் மெனு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம். ஸோ கேஸ் ஸ்டவ் மஸ்ட் இருக்கணும், கடாய், இந்த மாதிரி மிக்ஸி, இந்த மாதிரி நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தானே. ஸோ தேர்ட் வந்து பேக்கிங்க்கு பாக்ஸ், ஸ்டிக்கர்ஸ், உங்கள் லோகோக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் போகலாமா? தேர்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா, எப்படி நம்ம ஆர்டர் இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு, லோகோ வச்சாச்சு, பேர் வச்சாச்சு, சரி ஆர்டர் எப்படி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் 3 ஐடியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு இருக்குது, ஒரு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி மெனு, ப்ரைஸ், ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் போடுங்க அந்த வாட்ஸ்அப்பில். ஸோ வாட்ஸ்அப் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களோட இல்லை கலீக் குரூப்ஸ் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி இந்த டைமிங்கில் சமைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அவங்ககிட்ட டேரெக்ட் கான்டாக்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லவே வேணாம். நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்களை வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் FB பேஜ். தேர்ட் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே நீங்கள் எப்படி ஆர்டர் வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் எப்படின்னா, நீங்கள் வந்து FSSAI லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டதுக்கப்புறம் இதில் வந்து அப்ரூவல்னு இருக்கும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ரூவல் கொடுத்திங்கன்னா ஸோ இது மூலயமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஆர்டர் வந்த உடனே ஒரு 40 மினிட்ஸில் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி வரும். அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி அவங்களே வந்து ஆர்டர் எடுத்து ரிசீவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஓகே,
ஸோ இதுதான் வந்து க்ளவுட் கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஓகே, ஃபோர்த் வந்து லோக்கல் குரூப்ஸ், பக்கத்தில் வீடு அந்த மாதிரி நெய்பர்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து ஆர்டர் வாங்குறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4. இப்போ ஆர்டர்லாம் வாங்கியாச்சு, சரி எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டெலிவரி ப்ளஸ் பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி ஏரியா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பார்க்கும்போது ஜிபே, ஃபோன்பே, த்ரூ கியூஆர் கோட் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து டைமிங். ஸோ டைமிங்குள்ளே டெலிவரி பண்ணால் தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம மேலே ஹோப் வரும், ஒரு பிலீவ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்டெப் 5 என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் டெலிவரியும் பண்ணியாச்சு, பேமெண்ட்டும் வாங்கியாச்சு. 5th ரொம்ப இம்பார்ட்டண்ட், க்ரோத் வேணும், கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கணும், காம்போ ஆஃபர் ஏதாச்சும் போடணும், டீ கூட 2 குக்கீஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஆஃபர் போடணும். இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்களே, அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ காம்போ ஆஃபர்லாம் வச்சு உங்கள் கிச்சனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சனுக்கு டேஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பிரியாணி செய்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. பிரியாணி வந்து இன்றைக்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து இங்கே ஸ்பைசி லெஸ்ஸாக செஞ்சிங்கன்னா ஸோ உங்கள் டேஸ்ட் வந்து மாறிடும், அதனால கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் லோக்கல் கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டு பண்ணலாம். இல்லை ஸ்விக்கி, ஜொமேட்டோ சொல்லும்போது அப்போ உங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட் டேஸ்ட்டு தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் கஸ்டமர் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயமாலும் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் வந்து அதில் கெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டைமுக்கு டெலிவரி இருக்கணும், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்புறம் நீங்கள் போடுற லோகோ சரி, பிக்கும் சரி, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்லா இதுவாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். சரி, நான் ஃபைனலாக சொன்ன மாதிரி FSSAI எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி இதே மாதிரி உங்கள் மொபைலில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பாருங்கள், fastcost.fssi.government.in. இந்த வெப்சைட் வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். இதில் கிளிக் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் நிறைய உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க உங்கள் கிச்சன் பற்றி. ஸோ அதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேமெண்ட்னு இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். உங்களோட சில பர்சனல் இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து பர் இயருக்கு வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5 years நீங்கள் டோட்டலாக 5 yearsக்கு வந்து 500 அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிபேலே பே பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அப்புறம் சப்மிட் ஆனோடனே உங்களுக்கு உடனே 14 digit நம்பர் வரும் உங்கள் மொபைலுக்கு, அதுதான் உங்களோட நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் வரும். ஓகேவா? அது உங்களோட ஸ்டிக்கரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் 7 to 10 days பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். சப்போஸ் இது வரலைன்னா நீங்கள் ஃபர்தராக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் அவங்க வந்து இந்த நம்பர் ஹார்ட் காப்பி வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து மேபி உங்கள் கிச்சனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் விசிட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மேபி உங்கள் கிச்சன் வந்து கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் க்ளவுட் கிச்சன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்தர் அதுக்கான வீடியோஸ் நான் வந்து திருப்பி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.